அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் அரசியலமைப்பில் பகுதி 1லேருந்து பகுதி 4A வரைக்கும் பார்த்தோம். அதாவது பகுதி 1னா என்ன, பகுதி 2னா என்ன, இந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இன்றைக்கி பகுதி 5லேருந்து பகுதி 10 வரைக்கும் பார்க்கலாம். பகுதி 5 மத்திய அரசு, ஆர்டிகல் 52லேருந்து 151. இப்போ இந்த மத்திய அரசு வந்துட்டு 10th இருக்கும். 10th பாலிட்டியில் 2வது லெசனாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசில் 3 பிரிவுகள் இருக்கும்: நிர்வாகம், பாராளுமன்றம், நீதித்துறை. அதுதான் வந்து மேஜரான பிரிவு. அதுக்கு கீழே வந்துட்டு நிர்வாகத்தில் யாரெல்லாம் வருவா, பாராளுமன்றத்தில் எத்தனை அவைகள் இருக்குது, என்ன அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், நீதித்துறையில் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதோட இன்னும் ஒரு 2 ஆர்டிக்கல், 2 பிரிவுன்னு சொல்லலாம், அதை மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் முக்கியமான ஆர்டிகல்ஸ் அதில் வரும். ஸோ முதல்ல நிர்வாகத்துறை, ஆர்டிகல் 52லேருந்து 78 வரைக்கும். ஸோ 52லேருந்து 78 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து எதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கும்னா, மத்திய அரசுடைய நிர்வாகத்தை பற்றி இருக்கும். அது வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டிகல்குள்ளே இருக்கும். இது தவிர்த்து வேறு எதுலேயுமே வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வராது. அதை தொடர்ந்து 79, ஆர்டிகல் 79லேருந்து 122 வரைக்கும் பாராளுமன்றத்தை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் அதெல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. 123 அது வந்து எதை பற்றி பேசுதுன்னா, குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம். இப்போது பாராளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்குது. 2 அவைகளுமே இல்லாமல் இருக்கும். சில நேரம் ஒரு அவை இருக்கும், ஒரு அவை இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு அவசரமாக சட்டம் இயற்றும்னா அதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை கொடுக்கும் ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 123 ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். 124லேருந்து 147 அந்த செக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு நீதித்துறையோடது. உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ சென்ட்ரல் லெவலில் இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டு, ஸ்டேட் லெவலில் இருந்ததுன்னா அது வந்துட்டு ஹை கோர்ட்ஸ். ஸோ ஆர்டிகல் 124லேருந்து 147 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஆர்டிகல் 148லேருந்து 151 இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர், சிஏஜின்னு வந்துட்டு ஷார்ட் ஃபார்மில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது ஷார்ட்டாக சிஏஜின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 148 to 151. ஸோ இதுதான் பகுதி 5 மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள். அப்படியே பகுதி 6 வந்துட்டு மத்திய அரசு பேஸ் பண்ணி மாநில அரசு இருக்கும். மத்திய அரசில் என்னென்ன பிரிவுகள் இருக்கோ அது அப்படியே வந்து மாநில அரசுலும் இருக்கும். அது வந்து ஸ்டேட் லெவல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மாநில அரசு ஆர்டிகல் 152லேருந்து 237. 151 வந்துட்டு மத்திய அரசு முடியுது. 152 மாநில அரசு ஸ்டார்ட் ஆகுது. 237 வரைக்கும் இருக்கும். அதில் ஆர்டிகல் 152 பொதுவானவை. அதாவது ஒரு மாநில அரசுனா என்ன, ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் சேர்ந்தது தான் ஒரு நம்மளோட யூனியனு. அதில் ஸ்டேட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஆர்டிகல் 152. அதுக்கப்புறம் சென்ட்ரல் லெவலில் எந்த மாதிரியான பிரிவுகள் இருந்ததோ அதே பிரிவுகள் ஸ்டேட் லெவல்லையும் இருக்கும். நிர்வாகம், அங்கே பாராளுமன்றம், இங்கே மாநில சட்டமன்றம். அதாவது சட்ட மேலவை, சட்ட கீழவைன்னு இருக்கும். 2 இருக்கும். 2 அவை இருக்குது. ஆனால் இந்தியாவில் மெஜாரிட்டியாக வந்து ஒரே ஒரு அவை தான் வந்து சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது. சட்ட மேலவை வந்துட்டு ஒரு 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இருக்கும். அந்த 6 ஸ்டேட்ஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள், பார்ப்போம். மாநில சட்டமன்றம் ஆர்டிகல் 168லேருந்து 212. குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் 123. அதே போல் ஆளுநரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் 213. ஸோ இதில் நமக்கு வந்துட்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஆர்டிக்கல் 123 குடியரசு 1 to 3. அதை ஆளுநரோட அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம். இந்த 2 நம்பரை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 213 ஆளுநர். இது நமக்கு கொஞ்சம் ஈஸியான ஷார்ட்கட் மாதிரி தான். ஷார்ட்கட் இல்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பெரும்பாலும் ஆர்டிகல்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட் பண்ணுறது நமக்கு வந்துட்டு தவிர்த்துருவோம். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது தான் அது நமக்கு வந்து மனசில் பதியும், ஞாபகம் வந்துட்டு கரெக்டாக வரும். ஷார்ட்கட் வச்சோம்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து வச்சுட்டே இருக்கணும், நிறைய ஆர்டிகல்ஸ், முக்கியமான ஆர்டிகல்ஸ் வரும். அப்போ ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் இருக்கும். அதுக்கான ஆர்டிகளோட டெஃபினேஷன் வந்து நமக்கு வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் ஆர்டிகல்ஸ் வந்து திரும்ப 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 நம்ம படிக்கும் பட்சத்தில் தான் நமக்கு நினைவில் வந்துட்டு உட்காரும்.
ஸோ ஆர்டிகல் 123 குடியரசுத் தலைவர், அதை 12 வந்துட்டு திருப்பி போட்டோம்னா 21. 213 ஆளுநரோட அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம். 214 ஆர்டிகல் 214 இருந்து 232 உயர்நீதிமன்றங்கள் குறித்தன செக்ஷன். அது 214 இருந்து 232 ஹை கோர்ட்ஸு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, கீழமை நீதிமன்றம் அதுக்கு கீழே இருக்கிறது. ஸோ அது ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸு, ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அது எல்லாமே வந்துட்டு இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் துணை நீதிமன்றங்கள் 233 237. இதுதான் மாநில அரசு பகுதி 6 இருக்கக்கூடிய மொத்த பிரிவுகள். அடுத்தது பகுதி 7. இந்த பகுதி வந்து நீக்கப்பட்ட பகுதி. இதுக்கான விளக்கம் வந்து PDF பின்னாடி வந்துட்டு இருக்குது, அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். பகுதி 8 யூனியன் பிரதேசங்கள், ஆர்டிகல் 239 242. பகுதி 8 யூனியன் பிரதேசங்கள். பகுதி 9 ஊராட்சி அமைப்புகள், ஆர்டிகல் 243 243 ஓ. ஆர்டிகல் 9A நகராட்சி அமைப்புகள், ஆர்டிகல் 243 P to 243 ZG. ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ரிப்பீட்டடாக படிக்கும்போது நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும். இன்னும் கீவேர்ட்ஸ் அதுக்கு இருக்குது, அதை நம்ம கீவேர்ட்ஸோடு வந்துட்டு லிங்க் பண்ணி பார்ப்போம். ஆர்டிக்கல் 243 Pலேருந்து 243 ZG நகராட்சி அமைப்புகள். பகுதி 9B வந்து கூட்டுறவு அமைப்புகள், அதாவது கூட்டுறவு அமைப்புகள் சொசைட்டிஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஆர்டிகல் 243 ZH, அதுலேருந்து ஆர்டிகல் 243 ZT. இது வந்துட்டு ஒரே ஆர்டிகல் தான். பகுதி 9 வந்து ஊராட்சி அமைப்புகள் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு 243 ஆரம்பிக்குது. ஸோ 243 எப்படி ஆரம்பிக்குன்னா 243A 243B அப்படி வந்துட்டு ஆரம்பித்து 243 ஓ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஊராட்சி அமைப்புகள், அதாவது வந்துட்டு இது வில்லேஜ் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி அமைப்புகள். இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஆர்டிகல் வரைக்கும் 243 to 243 ஓ வரைக்கும் வரும். அதுவே நகராட்சி அமைப்புகள் பார்த்தோம்னா ஓக்கு அடுத்து பி வருதுங்களா, அப்போது 243 Pலேருந்து 243 Z முடிஞ்சு அடுத்து வந்துட்டு Zலேருந்து ரிவர்ஸில் ஆரம்பித்து G வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி முடியும். இது வந்து ஒரே ஆர்டிகல் 243. அதாவது இப்போது வந்துட்டு உள்ளாட்சி அமைப்புனாலே 243 தான், ஆர்டிகல் 243. அதில் ஊராட்சி அமைப்புகள் 243க்கு ஒரு செக்ஷன் வரும், நகராட்சி அமைப்புகளுக்கு ஒரு செக்ஷன் வரும். அது போக கூட்டுறவு அமைப்புகள் அதுவும் இதே ஆர்டரில் தான் வரும். இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். இது நமக்கு வந்து எந்த ஆர்டிக்கல் எந்த பகுதிக்கு வரும், எந்த ரேஞ்ச், அந்த ஆர்டிக்கல் ரேஞ்ச் என்ன, அந்த பகுதியோட பெயர் என்ன, அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ வந்து நமக்கு நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கும்போது இன்னும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து மைண்டில் வந்துட்டு உட்காரும். அதுக்காக தான் இந்த ஓவர்வியூ. கடைசியாக பகுதி 10 தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்கள், ஆர்டிகல் 244 மற்றும் 244A. ஸோ இது வந்து ஒரே ஆர்டிக்கல் தான். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்கள்னு ஆர்டிக்கல் 244, அதில் இன்னொரு ஆர்டிக்கல் சேர்த்துருக்காங்க 244A. ஸோ மொத்தமாக பகுதி 5லேருந்து பகுதி 10 வரைக்குமான ஒரு ஓவர்வியூ. அதில் பகுதி 5னா என்ன, அதற்கான ஆர்டிகல், அதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு ஆர்டிகல் 5லேருந்து 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போது அதற்கான கீவேர்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஏன்னா கீவேர்ட்ஸ் வந்துட்டு நமக்கு உடனே வந்துட்டு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறதுக்காக இதை நம்ம இந்த கீவேர்டை திரும்ப திரும்ப வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து லிங்க் ஆகிடும். இந்த ஆர்டிக்கல் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, அப்போ இதுக்கான கீவேர்டு இது, அப்போ இந்த பகுதி வரும், அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு லிங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த கீவேர்ட்ஸு. ஸோ பகுதி 5 வந்துட்டு மத்திய அரசு. ஸோ மத்திய அரசுனா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதை சென்டரை வந்து கீவேர்டாக வச்சுக்கிறோம். பகுதி 5னா சென்டர், அதற்கான ஆர்டிக்கல் 52லேருந்து 151. ஸோ இதை வந்துட்டு இந்த ஆர்டிக்கலை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா 52 அதை பிரித்து 5 1 1 இது ரெண்டையும் வந்து இது கூட்டினோம்னா 2. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான், இதை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வந்துட்டு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நான் 52 to 151 52 5 1 1ன்னு போடணும். இது ஒரு டைமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் ஞாபகம் வச்சு இது ஓகேன்றவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பெரும்பாலும் இது வந்து நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது. ஸோ அடுத்தது ஸ்டேட்டு. ஸோ பகுதி 5 வந்துட்டு சென்டரு, பகுதி 6 வந்துட்டு
ஸ்டேட் கவர்மெண்ட், அதை ஸ்டேட்னே ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஆர்டிகல் 152 to 238. ஸோ இதுக்கெல்லாம் பெருசாக நம்ம ஷார்ட்கட், எல்லா நம்பருக்கும் ஷார்ட்கட் வச்சோம்னா ஷார்ட்கட்டுக்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதே டைம் இழுத்துரும். ஸோ ஸ்டேட்டு பகுதி 6 ஆர்டிகல் 152 238. ஸோ ரிப்பீட்டடாக நம்ம பார்க்க தான் அது நமக்கு வந்து மைண்டில் வந்துட்டு உட்காரும். அடுத்து பகுதி 7. ரைட், பகுதி 7 வந்துட்டு இருக்கு பாருங்க. பகுதி 7ல் வந்து ஆர்டிகல் 238 இது வந்துட்டு நீக்கப்பட்ட ஒரு பகுதி. அந்த ஆர்டிக்கலும் சேர்த்து வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. எப்போனா அது வந்துட்டு 1956 நிறைவேற்றப்பட்ட 7வது சட்ட திருத்தம் 1956 நிறைவேற்றப்பட்ட அந்த 7th அமெண்ட்மெண்ட் என்னென்னா ஸ்டேட் ரீஃபார்மல் ஆக்ட், அதாவது மாநில மறுசீரமைப்பு சட்டம். அதை பேஸ் பண்ணி தான் லிங்குவிஸ்டிக் பேசிஸில் வந்துட்டு மாநிலங்களாகவும் யூனியன் பிரதேசமாகவும் பிரிக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த புதுசில் இந்தியாவில் மாகாணங்கள் எப்படி வந்துட்டு பிரிச்சிருந்தாங்கன்னா ஏபிசிடின்னு அந்த ஒரு கேட்டகரி பேசிஸ் தான் பிரிச்சிருந்தாங்க. அதில் வந்துட்டு இப்போ சென்னை மாகாணம்னா சென்னையில் வந்துட்டு சென்னை, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாமே வந்து சேர்ந்து, ஒரிசாவில் கொஞ்சம் இருக்கும், அந்த மாதிரி வந்து எல்லாம் சேர்ந்தது தான் சென்னை மாகாணம். ஸோ இது வந்து ஒரு கேட்டகரியில் வரும். மாகாண பேசிஸில் தான் இருந்தது. அதுதான் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸாக பிரித்தாங்க. அந்த மாதிரி பிரிக்கும்போது இந்த பகுதி 7 வந்துட்டு நீக்கப்பட்டது. ஏன்னா அப்போ வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்ட காரணத்தினால் இந்திய அரசிலிருந்து இந்த பகுதி 7 வந்து நீக்கப்பட்டது. ஸோ அதனால் பகுதி 7 நமக்கு கிடையாது. 22 பகுதிகளில் பகுதி 7 வந்து கிடையாது. சப்போஸ் எக்ஸாமில் வந்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டு பகுதிகள் கேட்டு அதை பகுதி 7 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கண்ணை மூடி நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அது பகுதி நமக்கு வந்து இப்போ நமக்கு கிடையாது. 1956 அப்புறம் அந்த பகுதி இது நீக்கப்பட்டு விட்டது, இப்போ நமக்கு கிடையாது. சரி, பகுதி 7 முடிஞ்சுங்களா? அடுத்து பகுதி 8 யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரிஸ், யூடின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பகுதி 8 யூடி, 8 யூடி, பகுதி 8 யூடி ஆர்டிகல் 239 242. ஸோ இதெல்லாம் நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்து பகுதி 9 உள்ளாட்சி அமைப்பில் வரக்கூடிய ஊராட்சி அமைப்புகள். அதில் ஊராட்சிங்கிறது வந்துட்டு பெரும்பாலும் வந்து வில்லேஜ் சைடில் வரும், அதனால் வில்லேஜ்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பகுதி 9 வில்லேஜ், பகுதி 9A சிட்டி, பகுதி 9B வந்துட்டு கூட்டுறவு அமைப்புகள். அதை வந்து நம்ம ஜென்ரலாக வந்து சொசைட்டின்னு சொல்லலாம். அப்போ சொசைட்டின்னு வந்து ஒரு லிங்க் வேர்டு வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ பகுதி 9B சொசைட்டி, பகுதி 9A சிட்டி, பகுதி 9 வந்து பகுதி 9 வில்லேஜ். அப்போ ஊராட்சி அமைப்புகள், நகராட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள். வில்லேஜ்க்கான ஆர்டிகல் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். 243 243 243 ஓ. இது வந்து கொஞ்சம் 2-3 ரிப்பீட் பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வந்துடும். சிட்டி, அதாவது நகராட்சி அமைப்புகள். ஸோ நகராட்சி அமைப்புகளோட பகுதி 9A. அதற்கான ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 243 243P 243ZG. இதில் வந்துட்டு பிஜி, இந்த 2 வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம். பிஜி. அப்போது இது ஒரு சின்ன லிங்க்கு. சிட்டி சைடில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பிஜிஸ் வந்து நிறைய இருக்கிறது, பேயிங் கெஸ்ட்டு. அப்போ சிட்டி பிஜி ஆர்டிகல் லிங்க் வந்து இப்படி நம்ம பண்ணிக்கலாம். 243 காமன், இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இதை நம்ம மறக்கவே கூடாது. ஊராட்சி அமைப்புகள்லேருந்து, அதாவது ஊராட்சி அமைப்புகள் பகுதி 9, 9A, 9B இது 3த்துக்குமே வந்து ஆர்டிகல் நம்பர் 1 தான், 243. அந்த ஆல்ஃபபெட்ஸ் தான் வந்து மாறும், ஏன்னா அதில் வந்து உட்பிரிவு அதில் நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஆல்ஃபபெட் பேசிஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் நகராட்சி அமைப்புகளுக்கு வந்து ஆர்டிகல் 243P ஆர்டிகல் 243ZG. இதை நம்ம எப்படி ஷார்ட்டாக லிங்க் பண்ணிக்கிறோன்னா சிட்டி பிஜி, சிட்டியில் பேயிங் கெஸ்ட் அதிகம், அப்போது சிட்டி பிஜி ஆர்டிகல் 243. சரிங்களா? அடுத்தது பகுதி 9B. பகுதி 9Bனா சொசைட்டி. அப்போ சொசைட்டி ஹெச்டி ரைமிங்காக வருதுங்களா? சொசைட்டி ஹெச்டி ஆர்டிகல் ஹெச்டி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். Z வந்து காமனாக இதில் இருக்குது, பிரச்சனை இல்லை. பகுதி 9B சொசைட்டி ஹெச்டி இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ், நிறைய இயர்ஸ் வந்து நம்ம படிக்க வேண்டியிருக்கும். குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட் போட வேண்டிய இடத்துல போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பட் பெரும்பாலும் அதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக படிக்க மைண்டில் உட்காரும், வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும். அடுத்தது பகுதி 9
தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்கள், அதை ஷெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை. அதை எஸ்சிஎன் எஸ்டின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். எல்லாமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கீவேர்ட்ஸ். இதில் வந்துட்டு நம்ம இதுக்கும் வந்துட்டு லிங்க் ஆகலை அப்படிலாம் யோசிக்க வேணாம், நம்மளாம் லிங்க் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ சென்டர் பகுதி 5, ஸ்டேட்டு பகுதி 6, யூனியன் டெரிட்டரிஸ் பகுதி 8, பகுதி 8 யூடி, பகுதி 9 வில்லேஜ் பார்த்துட்டோம். பகுதி 9A சிட்டி பிஜி, சொசைட்டி பகுதி 9B ஹெச்டி, சொசைட்டி ஹெச்டி, பகுதி 10 ஷெட்யூல்டு ஏரியாஸ், ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதான் பழங்குடியினர், அவங்களோட பரப்பிடங்கள். ஸோ பகுதி 5லேருந்து 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் 1லேருந்து 4A வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போது பகுதி 1லேருந்து பகுதி 10 வரைக்கும் அதற்கான ஓவர் வியூ. ஸோ அதில் அந்த பகுதியில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, என்ன ஹெட்டிங் இருக்குது, அதை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம். இதை ரிப்பீட்டடாக நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பகுதி 11லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில், அப்கமிங் வீடியோவில் அதை 2 செட்டாக பார்க்கலாம். ஏன்னா செட்டாக பிரித்து நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 22 பகுதிகளை ஒரே வீடியோவிலையும் பண்ணலாம். ஒரு 4 வீடியோவாக பிரித்து பண்ணோம்னா நமக்கு வந்து அதை பிகினர்ஸ்க்கோ இல்லை ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம நல்லா வந்து பகுதியை வந்து ஒரு ஃபெமிலாரிட்டி கிடச்சிருச்சுன்னா நமக்கு வந்துட்டு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 5லேருந்து 6 பகுதிகள் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.